ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் தீப்பொறி சிங்கனோட அமுல்ராஜ் பேசுகிறேன். நம்ம வீடியோ எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ. நம்ம வீடியோவுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பை மோட்டோ. சரியா? இந்த பை மோட்டோ ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்கள் மற்ற வெப்சைட்டில் விட நீங்கள் இதில் தேவையான பொருட்கள், அதாவது என்ன சொல்லலாம், வீட்டுக்கு தேவையான கிராசரி பொருட்கள் அண்டு சின்ன பிள்ளைங்களுக்கான உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வந்து மற்ற அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறையா இதே மாதிரி ஆன்லைன் வெப்சைட் இருக்கலாம், அதை விட கம்மியான விலையில் ரொம்ப தரமாக கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நீங்களும் பயன்படுங்க. பைமோட்டோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் இது பாருங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த பாருங்கள், புல்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம இருக்கிறது இன்றைக்கி வந்து டெல்லியில் இருக்கிற வெட்னரி ஹாஸ்பிட்டல். சரியா? இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் வெட்னரி ஹாஸ்பிட்டல். நாங்கள் இன்றைக்கி நாயை கூப்பிட்டு வந்துருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில். சரி, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. பக்கத்தில் வந்து செடிகள், இந்த டெல்லியில் நேற்று 2 நாளாக மழை பெய்யுது. சரியா? இங்கே பாருங்கள், காட்டு செடிகள் எப்படி இருக்குது. அதை விட இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இலைகள் மக்கி எப்படி கிடக்கலாம். இது வந்து உண்மையில் வந்து நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. சரியா? இதோட பலன் இதெல்லாம் வந்து நீட்டாக கூட்டி இதை வந்து பக்குவப்படுத்த மாதிரிலாம் வச்சோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் உரத்துக்கு. அதை தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வெட்டினரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாடர்ன் டவுனில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியா? இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் இப்படி ஒரு கிடக்கா, இதனும் இது பண்ணலாம், கூட்டி ஒன்று போல் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக சேர்த்து இது பண்ணணும். இந்த பாருங்கள், சேர்த்து வச்சுருக்காங்களா, இந்த பாருங்கள் சேர்த்து வச்சுருக்காங்களா, இந்த ஒவ்வொரு இடமா சேர்த்து வச்சு வந்தாங்கப்பா. எவ்வளோ அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த எப்படி வச்சுருக்காங்களா குமிச்சு உரமா. இங்கே பாருங்கள், எவ்வளோ அதான் நீட்டாக உரமாக இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரே இடத்துல குமிச்சு அதை மக்க வச்சுருந்தா சாணியெலாம் போட்டு இந்த வச்சுருக்காங்க பாருங்கள். செடிகள்லாம் அந்த தக்காளி செடி இருக்கு பாருங்கள், தக்காளி செடி, இந்த உடலைங்க, இந்த மாதிரிலாம் விட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பராக அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட மரங்கள் இருந்தால் ஐயோ குப்பையாக உழுதுன்னு யாரும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். அதை நீட்டாக கூட்டி அதை வந்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்தான் நம்ம சைடில் வந்து நல்ல வேப்ப மரங்கள் அந்த மாதிரி இருக்கும். அந்த இலைகள்லாம் கோடையில் வந்து விழும், மழை டயத்தில் வந்து புதுசாக இலைகள் வரும். அதனால் அதை கூட்டி ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி தோண்டி அதை அதிலேயே போட்டு வச்சுருந்தா கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட தன்மையே வேறு மாதிரி, அதோட பலன் வந்து அதிகம் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரியா? நம்மளோட வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ. நீங்களும் அதை யூஸ் பண்ணி அதோட பலனுங்க தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.